அண்ணா சொல்லுங்கண்ணே. தற்போதைய நிகழ்வை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் தாவேக தலைவர் விஜய். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மதுரையிலிருந்து இணைக்கிறார். ஹரிகிருஷ்ணன், தாவேக தலைவர் விஜயின் மதுரை வருகை குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். எதற்காக அவர் மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ் திரையுலகத்தின் பிரபல நடிகருமான விஜய் 3 நாள் படப்பிடிப்பதற்காக தற்போது கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு சற்று முன்னதாக வந்தடைந்தார். அவருக்காக தயாராக இருந்த பிரச்சார வாகனம் மற்றும் உள்ளிட்ட அவர் கொடைக்கானல் செல்வதற்காக இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தற்போது புறப்பட்டு இருக்கிறார். இவரை காண்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று காலை முதலே விமான நிலையத்தில் குவிந்த வண்ணம் இருந்தார்கள். தொடர்ந்து காலை 7 மணிக்கு வருவதாக இருந்தது. அதன் பின்னராக ஒவ்வொரு தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கூறவில்லை. ஆகவே தொண்டர்கள் அதிக அளவிலே காலையிலிருந்தே குவிந்த வந்தது. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. விமான நிலையத்திற்கு வரக்கூடியவர்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகவே வந்து விமானங்களிலே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சற்று முன்னதாக வந்திருக்கிறார்கள். அவரை காலை முதலே காண வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் காத்திருந்தார்கள். அவர்களை பார்த்து கையசைத்து விட்டு இங்கிருந்து தற்போது புறப்பட்டு இருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து அம்பேத்கர் சிலை சந்திப்பு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரசிகர்கள் இருபுறமும் கூடியிருந்து அவரை கையசைத்து அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக அவரை வரவேற்று இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தொண்டர்கள் மத்தியிலே தன்னுடைய வாகனத்தில் இருந்து புறப்பட்டு அவர் புறவழிச்சாலை வழியாக இங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய தாண்டிக்குடிக்கு செல்கிறார். தாண்டிக்குடியில் தனியார் ரிசார்ட் ஒன்றிலும் தங்கியிருந்து 3 நாட்கள் ஜனநாயகன் படப்பிடிப்பிலே கலந்து கொள்கிறார். அந்த ரிசார்ட் உள்ளாகவே நாளை முதல் அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான காட்சிகள் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த இவருடைய அதாவது நடிகர் விஜயுடைய போஷன் என்று சொல்லப்படுகிற அவருடைய காட்சிகள் அனைத்துமே இந்த 3 நாட்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை என்று சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் ஒளிப்பதிவு செய்வதை ஒட்டிதான் அவர் அங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 3 நாட்களுக்குள்ளாக திட்டமிட்டபடி அந்த ஜனநாயகன் காட்சிகளை வந்து அந்த படப்பு ஒளிப்பதிவை வந்து அவர்கள் நிறைவு பெற்று செய்துவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை வருவார். அப்படி இல்லை என்றால் கூடுதலாக 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் தங்கியிருந்து அந்த படப்பதிவை முடித்து விட்டு அங்கிருந்து புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த விமானம் என்பது இவர் தனியாக பயணிக்கக்கூடிய ஒரு தனி விமானமாக இருக்கிறதாகவே அவருடைய தேவையின் அடிப்படையிலே வந்து மதுரை விமான நிலையம் அல்லது திருச்சி விமான நிலையத்தில் இருந்து மீண்டும் அவர் சென்னை செல்வதற்காக பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னென்று கேட்டால் மதுரையிலிருந்து அவர் அருகில் இருக்கக்கூடிய அந்த கொடைரோடு வழியாக வத்தலக்குண்டு வழியாக தாண்டிக்குடி செல்ல வேண்டும். அந்த கொடைக்கானலில் இருந்து மற்றொரு பகுதியாக அந்த தாண்டிக்குடி இருக்கிறது. அந்த தாண்டிக்குடியில் தான் தனியார் ரிசார்ட்டில தங்கி இருந்து அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொள்கிறார். அதன் பின்பு அங்கிருந்து மலையிலிருந்து கொடைக்கானல் மலையிலிருந்து மீண்டும் அவர் இறங்கி வரும்போது மதுரைக்கு வரலாம். அதே தூரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய திருச்சி விமான நிலையத்தில் கூட செல்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் நீண்ட பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகை மற்றும் ஒளிப்பிரிவு பாதுகாப்பு இருப்பதனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விமான நிலைய வருகையிலிருந்து அந்த அம்பேத்கர் சிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு வழியிலே பேரிகார்டுகள் அமைத்து கயிறுகளை கட்டி தொண்டர்களை ஒரு புறமாக நிற்க வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் விமான நிலையத்திற்கு அதிக அளவில் பயணிகள் வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் கூட்டம் அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் ரசிகர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை ஒருபுறமாக நிற்க வைக்கக்கூடிய பணிகளிலே காவல்துறையினர்
ஈடுபட்டு இருந்தனர். ஆனால் ஏற்கனவே மாநகர காவல்துறையிலும் விசாரித்த போது அவர் ரோட் ஷோ நடத்துவதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை, எங்களிடம் அனுமதியும் பெறவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே போன்று நடிகர் விஜயையும் பொறுத்தளவிற்கு சற்று முன்னதாக சென்னையிலேயே செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்பொழுது கூட என்னுடைய வேலைக்காக பணிக்காக நான் கொடைக்கானல் செல்வதற்காக நான் வருகிறேன், ஜனநாயக படப்பிடிப்பிற்காக நான் செல்வதற்காக வருகிறேன். ஆகவே ரசிகர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தால் என்னுடைய வாகனம் பின்பாகவோ என் வாகனத்தை தொடர்ந்தோ புறவழிச்சாலைகள் மற்றும் எந்த ஒரு இடத்திலும் வரக்கூடாது, பாதுகாப்பு முக்கியம் என்பதை அவர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய பேட்டியிலே தெரிவித்திருந்தார். அதன்படி காவல்துறையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். இவர் வண்டிக்குள்ளாகவே அமர்ந்து இங்கிருந்து மதுரை விமான நிலையம் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை கடந்து தூத்துக்குடி சாலை மற்றும் திருநெல்வேலி சாலை இணைப்பு சாலையில வழியாக மீண்டும் அவர் திண்டுக்கல் புறவழிச்சாலைகளே அவர் சென்று அங்கிருந்து வத்தலக்குண்டு வழியாக தாண்டிக்குடி செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருப்பதனாலே மதுரை மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் அங்கங்கே பாதுகாப்பு பணிகளை செய்திருக்கிறார்கள். அது தவிர அவர் தங்கக்கூடிய அந்த ரிசார்ட் மற்றும் அதனுடைய பகுதிகளிலே தனியார் பவுன்சர்கள் சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் சொன்னது போல 3 நாட்கள் இந்த படப்பிடிப்பு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது. காலநிலையை பொறுத்து இந்த படம் தொடர்ந்து இந்த படப்பிடிப்பானது நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மேகமூட்டம் மழை ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த படப்பிடிப்பை இன்னும் ஒரு 2 நாட்கள் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்றாலும் தற்போது வரை 3 நாட்களுக்கு இந்த படப்பிடிப்பிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய தாண்டிக்குடியில் தான் இந்த படப்பிடிப்பானது நடத்தப்பட இருக்கிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களுக்கு இந்த படப்பிடிப்பு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த படப்பிடிப்பு குழுவினர் அங்கே சென்று விட்டு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். இந்த படம் என்பது பொங்கல் என்று வருகின்ற 2026 பொங்கல் என்று வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதற்கான படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவு செய்து விட்டு அதை எடிட்டிங் செய்யக்கூடிய பணிகளில் அடுத்து அவர்கள் ஈடுபட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காட்சிகள் அனைத்தையுமே முடிப்பதற்காகத்தான் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அந்த பணிகளுக்காகத்தான் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரையிலிருந்து தற்போது சாலை மார்க்கமாக அவருடைய வாகனத்திலே தாண்டிக்குடிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் மோகன்.